அப்படிதான் கிளாஸ் எடுக்கணும்னு இருக்கேன் நானு. ஏன்னா இது இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு நான் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே மாதாஜி. அதனால 6 o'clock நம்ம 6 மணிக்கு அது கிளாஸ். ஸோ கம்பல்சரி அட்டெண்டன்ஸ் வேற. ஓகே மாதாஜி. நீங்களாம் எத்தனை ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மாதாஜி? ஒரு தடவை தான் மாதாஜி. ஒரு தடவை. ஏன்னா தேர்ட் லெவலுக்கெல்லாம் எனக்கு முடியுமான்னு அந்த அளவுக்கு ஐ டோன்ட் நோ இஃப் ஐ மாதாஜி மனசு இருந்தா மார்க்கம் தான் மாதாஜி. யூ கேன் டூ. யூ ஆர் சோ டெடிகேட்டட்லி நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க மாதாஜி. ஆக்சுவலா இன்னொரு தடவை பண்ணலாமா? பண்ணுங்க மாதாஜி, நோ இஷ்யூஸ். யூ கேன் டூ தட். இப்போ இஃப் யூ வாண்ட் இது நீங்க பேரலா வந்து யூ கேன் ஜாயின். என்ன 1 or 2 weeksல ஆயிடும் இல்லையா? So you can join சுகன்யா மாதாஜி கிளாஸஸ் வந்து 5 PM தான் இருக்கு, Thursday and Friday. நீங்க அங்க ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்க அப்புறமா கூட அதுக்கு ரீ ரெஜிஸ்டர் பண்ணனுமா இல்ல லிங்க் கிடைச்சா உள்ள போய்க்கலாமா? லிங்க் நான் ஐ திங்க் ஆகஸ்ட் லிங்க் பிரபு மாதாஜி நீங்க ஷேர் பண்ணுங்க இவங்களுக்கு வேணும்னா. சைத்ரா மாதாஜி உங்களுடைய நம்பர் வேணா இங்க சாட்ல போடுங்க. பாலாஜி பிரபு வந்து ஷேர் பண்ணுவார். நீங்க ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, ஏன்னா இட் இஸ் லைக் லாங் ஜர்னி இல்லையா? 18 months நம்ம 18 weeks போயிருக்கோம் நம்ம இது வரைக்கும். 5 months கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாம் ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா யூ கேன் கோ பேக். சுகன்யா மாதாஜி வந்து எடுக்கிறாங்க. ஃபீல் ஃப்ரீ மாதாஜி. ஸோ சி யூ கேன் எத்தனை வாட்டி படிச்சாலும் தப்பு கிடையாது. ஸோ தட் நீங்களும் ஒரு ஸ்டெபிலிட்டியா வருவீங்க இல்லையா? இன்னொன்னு சாண்டிங் வந்து சாண்டிங் வேற, நீங்க படிக்கிறது வேற. திட்ஸ் நாலேஜ் யூ கேன் ரிப்பீட் ஆல்சோ, நத்திங் ராங். பட் சாண்டிங் வந்து நீங்க தான் மனசு வச்சு பண்ணணும். ஐ திங்க் விவேகானந்தன் பிரபு அவர் வந்து 16 rounds பண்றாரு. அவரு இப்பதான் ஐ திங்க் இவங்க லலிதா மாதாஜி கிளாஸ் மேபி மே பேட்ச் தான் அவங்க. அவர் வந்து ஜாயின் இந்த மே பேட்ச். பட் லலிதா மாதாஜி நல்லா இன்ஸ்பயர் பண்ணி அவரை வந்து எத்தனை ரவுண்ட் பிரபு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க முதல்ல? 1 or 2 rounds தான். இப்ப 16 rounds பண்ணி இது முடிச்சிட்டு அவர் ஆரம்பத்துல வந்து 3-4 ரவுண்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம் மாதாஜி. அப்புறம் அது 6-8 ஆச்சு. அப்புறம் வந்து 16 வரைக்கும் பொண்ணு வந்தாச்சுங்க. அது ஆமா. அதாவது லலிதா மாதாஜி 18 நாள் கிளாஸ் முடிச்சிட்டாங்க. பையனும் பொண்ணும் 18 நாள் கிளாஸ் முடிச்சிட்டாங்க. கிரேட் பிரபு, கிரேட் ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் நம்ம முயற்சி மட்டும் கொஞ்சம் வச்சோம்னா மாதாஜி உங்களால கண்டிப்பா முடியும். யூ ஆர் வெரி டெடிகேட்டட், ஐ நோ. அதனாலதான் அவர் எவ்வளவு ஃபாஸ்டா வந்தாருங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளா உதாரணத்திற்கு நான் ஈவன் பாலாஜி ஆல்சோ ஐ ஷுட் அப்ரிஷியேட். பாலாஜி இப்ப எத்தனைமா 8 ரவுண்டா? என்னால ஒரு ரவுண்டு தான் மாதாஜி முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். சடனா ஹி எலிவேட்டட் டு 4 rounds இல்லையா பிரபு? அந்த மாதிரி பண்ணாரு. அதனால சடனா அந்த மாதிரி எலிவேஷன் வரும் மாதாஜி, டோன்ட் வரி. சோ ஆனா நம்ம பிரயத்னம், the inspiration எடுத்துக்கணும் நம்ம இல்லையா? சோ if you feel, if you want, நீங்க காலையில பாகவதம் கிளாஸ் வரீங்கல்ல நீங்க? ஐ திங்க் இல்ல மாதாஜி, பாகவதம் கிளாஸ் 6 மணிக்கு எனக்கு வர முடியாது இல்ல மாதாஜி. ஈவினிங் ஏதாவது பாகவதம் கிளாஸ் இருக்கா மாதாஜி? அல்லது மார்னிங் இன்னும் கொஞ்சம் லேட்டர் ஹவர்ஸ்? ஈவினிங் எதுவும் இல்ல மாதாஜி. மார்னிங் நம்ம தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் வந்து நம்ம பிரபு எடுக்கிறாரு. என்னண்டி பிரபு 8:15 மணிக்கு மேல எடுக்கிறாரு காலையில. ஓகே மாதாஜி, அந்த லிங்க் கிடைச்சா கூட மாதாஜி. அதானா இல்ல நம்ம எல்லா இதுல குரூப்லயுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போட்டுட்டே தான் இருப்பாங்க. சோ நீங்க ஒரு வாட்டி நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க சொல்லுங்க நீங்க பிரபு மாதாஜி? தமிழ். ஒன் செகண்ட் மாதாஜி. மந்த் ஏதாவது இருக்கும் பாருங்க. மே, ஏப்ரல். தமிழ் AL2 February Friday Saturday 6 PM. ஓகே, நான் இவங்கள போட சொல்றேன். நான் மணிமேகலை மாதாஜி தான் உங்களுக்கு போடுவாங்க இல்லையா? சோ அந்த இதுல வந்து போட சொல்றேன் நான். ஓகே. ஐ திங்க் எவ்ரி டைம் நம்ம இப்ப 5 o'clock தான் எடுக்கிறோம் இல்லையா? ஏன் 6 முன்ன மாறிட்டோம்ல நம்ம. ரொம்ப நாளாவே 5 தான் எடுக்கிறோம். நிறைய பேர் லேட்டா வராங்க மாதாஜி. நேத்து போன வாரம் எல்லாம் 14 பேர் வந்தாங்க மாதாஜி. பட் எல்லாம் கொஞ்சம் லேட்டா வராங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தி செஷன். நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். அவங்க அட்லீஸ்ட் வந்தா யூடியூப்ல கூட பாத்துக்கிட்டோம். ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு மட்டும் நான் 1 hour தான் எடுக்க போறேன். ஐ தாட் ஆஃப் ஃபினிஷிங் இன்னைக்கு வந்து 17 முடிச்சிடணும்னு தான் நினைச்சேன். ஆனா ISKCON டிசைபிள் கோர்ஸ்க்காக சரி இன்னைக்கு எவ்வளவு முடியறதோ முடிச்சுட்டு மீதம் இருக்கிறது நாளைக்கு எடுத்துட்டு
அப்புறம் 18th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வாரம் அடுத்த வாரம் நம்ம 18th முடிச்சிருவோம். அடுத்த செஷன் சுகன்யா மாதாஜியோட ஆரம்பிச்சாச்சா மாதாஜி? நேத்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இது. நீங்க அவங்களுடைய யூடியூப் வேணா வாங்கிக்கோங்க. 1 வீக் ஆர் 2 வீக் மிஸ் ஆயிட்டா கூட நெக்ஸ்ட் Thursday ஜாயின் ஆகுங்க. ஃப்ரைடே வந்து என்னோட கிளாஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அங்க கஷ்டமாயிடும். சேம் டைமிங் தான். அப்ப முடியட்டும் மாதாஜி. சரி, ஓகே. Thank you மாதாஜி. ஃபர்ஸ்ட் 1 or 2 சாப்டர்ஸ் நீங்க வந்து யூ கேன் வாட்ச் தி யூடியூப்ல வாட்ச் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஓகே. நெக்ஸ்ட் வீக் முடிச்சிருவோம் மாதாஜி. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. சோ பிரேயர்ஸோட நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் நமோ பகவதே. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு பதரேஷு நித்யம் பாகவத சேவையாம். பகவத்ய உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஸ்திகி. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனய ஷலாகய சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा माह्यं तदा स्वापदण्डिकम्. हे कृष्णा करुण सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेशा गोपिका कान्त राधकान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पतारुभ्यश्च कृपसिन्धुभ्य एव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. नमः ओम विष्णु पादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनी इति नामिने. नामस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाचायते देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. எல்லாருக்கும் வணக்கங்கள். நாம இன்னைக்கு 17வது அத்தியாயத்துல மாதாஜி வந்து எங்க விட்டுருக்காங்க 10th ஸ்லோகம் வரைக்கும் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. சோ ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை, விஸ்வாசி, ஸ்டீல் கிளாஸ். சோ ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை. ஒருவருடைய விசுவாசத்தினுடைய அதாவது பிரிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத படிக்கிறது தான் இந்த அத்தியாயமே நாம பார்க்க போகின்றது. அதுல முதல் 10 ஸ்லோகங்கள் வந்து இந்த 3 குணங்கள், இந்த சிருஷ்டினுடைய 3 குணங்கள், அதாவது சத்வம் ரஜஸ் தமஸ், அதன் அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடுகள் மற்றும் அவருடைய நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைகளை பற்றி எல்லாம் அந்த முதல் 7 ஸ்லோகங்கள் உங்களுக்கு கவர் ஆயிருக்கு. அடுத்து உணவு, 3 குணங்களுக்கேற்றவாறு ஒருடைய உணவு பழக்கத்தை நாம் எவ்வாறு வந்து புரிந்து கொள்ள முடியும். சத்வகுணத்தில் இருப்பவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரி ரஜோகுணத்தில் இருக்கக்கூடியவருடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி தாம்சிக் நேச்சர்ல இருக்கிறவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. சோ அதோட நம்ம இப்ப வந்து பார்க்க போறது நெக்ஸ்ட் வந்து ஆஸ்டாரிட்டிஸ், அதாவது தவங்கள், அதை பத்தி நாம படிக்க போகின்றோம். ஃபுட் எல்லாம் முடிஞ்சது இல்லையா. சோ இந்த மாதிரி வந்து சத்துவமா இருக்கக்கூடிய உணவு வகைகள் வந்து நல்ல ருசியாகவும் அதுக்கப்புறம் ஜூசியாகவும் இருக்கும், அதாவது ரசமுள்ளவையாகவும்
அதுக்கப்புறம் வந்து கொழுப்பு மிக்கதாகவும், அதாவது பால் மற்றும் பால் பொருட்கள் எல்லாமே வந்து சத்துவத்துல வந்து வரக்கூடிய உணவு பழக்கங்கள். ஸோ அதாவது உணவு முறைகள். ஃபுட் இன் த மோட் ஆஃப் இன்க்ரீசஸ், அந்த அப்படிப்பட்ட உணவுகளை நாம ஏற்றுக்கொள்வதால் நம்முடைய வாழ்க்கை நிலை வந்து நீடிக்கும். அதாவது ஆரோக்கியம் இருந்தாதான் வாழ்நிலை நீடிக்க முடியும் இல்லையா? ஆரோக்கியமற்ற தன்மை வரும்பொழுது நமக்கு வாழ்நிலை ஆயுஷும் வந்து கம்மியாயிட்டே வரும். சோ இவ்வாறு இந்த சத்துவ உணவை, சாத்வீகமான அந்த உணவை ஏற்றுக்கொள்வதால் ஒருவருடைய இருப்பை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே, பியூரிஃபை பண்ணிட்டே போகலாம். சோ அவனுடைய இருப்பு கிளியர் ஆனாலே, அதாவது இந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கெல்லாமே கிளியர் ஆனாலே அவன் தூய்மைப்படுத்தப்படும் பொழுது அவனுக்கு தேவையான ஆரோக்கியம், அதுக்கப்புறம் வந்து வலிமை, சந்தோஷம், நிறைவு எல்லாமே அவன் வந்து அடைய பெறுகின்றான். சோ சச் நரிஷிங் ஃபுட், இது வந்து சுவையாக இருக்கும், ஸ்வீட் அதாவது இனிப்பாகவும், அதுக்கப்புறம் ரசம் உள்ளவையாகவும், அதுக்கப்புறம் வந்து கொழுப்பு மிக்கவையாகவும், நல்ல சாப்பிட்றதுக்கு பெலாட்டபிள்னா நல்ல ரிச் ஃபுட்டா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இப்படிப்பட்ட உணவு வகைகள் வந்து சத்துவ உணவுகள், சத்வீகமான உணவுகள். அடுத்து வந்து ரஜோ குணத்துல இருக்கக்கூடிய உணவு வகைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிக அதாவது அவங்களுடைய இயல்புக்கு குணாதிசயத்துக்கு ஏத்த மாதிரி அவர்களுக்கு விரும்பிய உணவு வந்து ஒண்ணு உப்பா இருக்கிறதே சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப புளிப்பு சாப்பிடுவாங்க, இல்ல நிறைய காரம் உரப்பு சாப்பிடுவாங்க, இல்லைன்னாக்கா கசப்பான உணவு வகைகள் கூட அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் எரிகின்ற உணவுகள், அதாவது வறண்ட உணவுகள், அதுல எதுவுமே வந்து ஈரப்பதம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடு ஃபுட்ஸ் இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு சிப்ஸ் இதெல்லாமே நமக்கு நிறைய பிடிக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான உணவு வகைகளை நாம வந்து விரும்பி உண்கின்றோம் என்றால் நாம வந்து ரஜோகுணத்தில் இருக்கின்றோம் என்று அர்த்தம். நாம தான் எவாலுவேஷன் பண்ணிக்கணும், நாம எந்த குணாதிசயத்துல இருக்கின்றோம் என்பதை நாம உண்ணக்கூடிய உணவின் அடிப்படையில வந்து இவ்வாறு வந்து விவரிக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட உணவு வகைகளை நாம சாப்பிடும் பொழுது நம்ம வயிறுக்கு வந்து கெடுதலை வந்து உண்டு பண்ணிக்கின்றோம் இல்லையா? நிறைய காரம் சாப்பிட்டா நமக்கு என்ன வரும்? அல்சர் தான் வரும். உப்பு சாப்பிட்டாலும் நமக்கு பிபி வரும். அது மாதிரி நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் வந்து நம்ம உடலுக்கு மாத்திரம் இல்ல, மனசு வயிறு சாந்தமா இருந்தாதான் நம்ம புத்தியும் அதற்கேற்றவாறு வேலை, நம்ம வயிறு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களும் அமைய பெறுகின்றோம். சோ வயிறு சாந்தத்தன்மையோட இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட தாட் ப்ராசஸ் கூட வந்து நிதான புத்தியோட செயல்படுத்தக்கூடிய அந்த நிலையில இருப்போம். ஆனா அதே வயிற்றுல ஒரு எரிச்சல் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதே அந்த இம்பாக்ட் வந்து நம்மள புத்தியிலையும் வந்து ஏற்படும். சோ அப்ப நம்மளுடைய வெளிப்பாடு, நம்மளோட சுபாவத்தினுடைய வெளிப்பாடே வந்து நம்ம குணாதிசயத்துக்கு ஏற்றவாறு அமைய பெறுகின்றது. அதனாலதான் எப்பவுமே வந்து டிஸ்ட்ரெஸ், அதாவது சோகத்திலையும், அப்புறம் வலி, சுரோகம், அப்புறம் வியாதி, இதுலதான் வந்து இருப்பாங்க யாருன்னா இந்த ரஜோ குணத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி உணவு படைத்த பிறகு, அதாவது நம்ம சமைத்த பிறகு நம்ம வந்து 3 மணி நேரத்துக்கு மேல வெளியில வச்சு உபயோகப்படுத்த கூடாது. பிரசாதம் சில மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேணா வைக்கலாம், ஆனா அதே வந்து நம்ம வந்து 3 மணி நேரத்துக்கு மேல ஆன பிறகு சாப்பிட்டோம்னா அது தாம்சிக் நேச்சர் வந்து வந்துடும் அதுக்கு. அதனாலதான் நமக்கு தாம்சிக் இயல்புகள், சோம்பேறித்தனம், இது எல்லாமே நமக்கு தானா வந்து அமைய பெற்று, அதாவது உணவு அப்பப்ப என்ன தேவையோ அது மட்டும் சமைச்சுக்கணும். இப்ப சூடா நம்ம சமைச்சோம்னா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் சமைச்சுக்கணும். வேணும்னா மறுபடியும் சமைத்து சாப்பிடலாம், அது தவறு கிடையாது. ஆனா திருப்பி அதாவது காலையில செஞ்சுட்டு நைட்டு வரைக்கும் சாப்பிடக்கூடாது. ஸோ மோட் ஆஃப் ஃபேஷன்ல வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் இக்னரன்ஸ்ல வந்து 3 மணி ஊசி போன உணவு வகைகள் இந்த மாதிரி எல்லாம், ஸோ அதாவது அன்டச்சபிளா இருக்கக்கூடிய ஸ்டேல் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட்லெஸ் ஃபுட்டு, சுவையற்ற உணவு, இந்த மாதிரியான உணவு வகைகள், நான்வெஜ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாப்பிட்றது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் த தாம்சிக். ஸோ இது நமக்கு இன்னும் வந்து அதாவது பித்தம், மயக்கம், சோம்பேறித்தனம், மாயையில் கட்டுண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையை தான் நமக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்தி கொண்டே இருக்கும். ஸோ எப்பவுமே இந்த மாதிரியான உணவு வகைகளை நாம வந்து தவிர்க்கணும். அதாவது இது தாம்சிக் மற்றும் ரஜோ, இந்த 2 குணத்திற்கு சம்பந்தப்பட்ட உணவு வகைகளை நாம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அன்கிளீன், அதாவது சுத்தமா இல்லாத உணவு வகைகள், அப்புறம் ஃபுட் இஸ் லைக்ட் பை பீப்புள் இன் த மோட் ஆஃப் இக்னரன்ஸ், டீகம்போஸ்ட் அண்ட் அன்கிளீன், அதாவது இந்த மாதிரியான உணவு வகைகள் எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி உணவு வகைகளை சாப்பிடுகிறார்கள் என்றால் அவர்கள் வந்து தாம்சிக் இயல்புற்றவர்களால் தான் பிளைண்டா சாப்பிட முடியும்.
நம்மளால எல்லாம் அது சாப்பிட முடியாது. எரிகின்ற உணவு வகைகள். நெக்ஸ்ட் அப்புறம் சாக்ரிஃபைசஸ், அதாவது யக்ஞங்கள், அதாவது நம்ம செய்யக்கூடிய தியாகம் என்றால் நாம செய்யக்கூடியது. அதாவது தியாகம் என்பது யக்ஞம் தான். இப்போ நம்ம வந்து இந்த காலகட்டத்துல எதையெல்லாம் நம்ம துரத்தல் இல்லையா, சாக்ரிஃபைஸ் என்றாலே துரத்தல். So according to the sacrifice performed according to the duty and scriptural rules and with no expectation of reward is of the nature of goodness. அதாவது தியாகம் என்பது, அதாவது நம்ம வந்து நம்மளுடைய சுகத்தை நாம வந்து தியாகம் செய்கின்றோம் இல்லையா. சோ அறப்பழக்கங்களில் நாம் ஈடுபடும் பொழுது, அதாவது நம்ம வேத சாஸ்திரங்கள் பிரகாரம் நாம் என்ன செயல்பாடுகளில் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ, அதாவது ரெனவுன்சிங், துரத்தல் இல்லையா. சோ ரெனவுன்சிங் என்றாலே நம்ம வந்து நம்ம தேவையற்றதை எல்லாம், இந்த பௌதீகத்தை எல்லாம் நம்ம வந்து துறக்க வேண்டும். பௌதீக ஆசைகள், பௌதீக செயல்கள், நமக்கு எது தேவையில்லையோ அதெல்லாம் கண்டிப்பாக துறக்க வேண்டும். லக்ஸூரியா வாழணுன்ற எண்ணங்கள் நமக்கு தேவையில்லை இல்லையா. சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலே போறோன்ற அந்த நிலைமை. அடுத்து எதையுமே தன்னுடைய கடமையாக மட்டுமே செய்யணும். பௌதீக செயல்கள் அனைத்துமே நம்மளுடைய கடமையாக மட்டும்தான் நம்ம செய்யணும். அதனுடைய பலன்கள் மேல் வந்து நாம பற்றுதலை வைக்க கூடாது. So unto the scriptural rules, அதாவது வேத சாஸ்திரங்கள் பிரகாரம், and with no expectation of reward, அதுதான் வந்து சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்றது. சோ எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதனுடைய பலன்கள் மேல் எதிர்பார்ப்பு இன்றி நாம செய்யும் பொழுது அதுவே வந்து தியாகம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு செயல் வந்து நேச்சர் ஆஃப், அதாவது சத்துவகுணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. இப்ப நீங்க எல்லாருமே நாம எல்லாருமே வந்து ஜபம் செய்யறோம். ஜபம் செய்யும் பொழுது நமக்கு என்ன நிலை இருக்கணும்? வெறுமனே கேவல பக்தி மட்டும்தான் இருக்கணும் பகவான் கிட்ட. சோ இந்த ஜபம் செய்வதால் நமக்கு ஏதோ நன்மை வரணும்ன்ற எதிர்பார்த்தோட நம்ம செய்யக்கூடாது, அது தவறு இல்லையா. சோ அந்த மாதிரி எதிர்பார்ப்பும் இல்லாம பக்தி செய்வதும் நம்மளுடைய, அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் இது ஒரு கடமை என்று ஏற்றுக்கொண்டு செய்வதுதான் வந்து, இது ஒரு எக்ஸாம்பிளா இங்க வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. ஐ திங்க் நம்ம ஸ்லோகத்துக்கும் போகலாம். ஒரு நிமிஷம், இதுல ஸ்லோகம் வேற இல்ல. 17வது சாப்டர் சாக்ரிஃபைசஸ், 11வது ஸ்லோகம் இல்லையா. அப்பலாங் காங்ஷிபீர் யக்ஞோ வித்தி திஷ்டோ யஜாயதே யஷ் தத்வயம் ஏவிதி மனஹ சமாதாயஷா சாத்விகாக. அதாவது சத்வகுணத்தில் இருப்பதை பற்றி சொல்லப்படுகின்றது. சத்வகுணத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய தியாகம், அதாவது சாக்ரிஃபைஸ் என்னவென்று இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம பார்க்க போகின்றோம். சோ அபல அகாங்ஷிபிஹி, அதாவது பாத்தீங்கன்னாக்கா பை தோஸ் டிவாய்ட் ஆஃப் த டிசைர் ஃபார் ரிசல்ட்ஸ், அதாவது பலன்கள், செயல்களுடைய பலன்கள் மேல் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி. யக்ஞஹ அப்படின்னா தியாகம். விதி திஷ்டக, அதாவது அக்கார்டிங் டு த டைரக்ஷன் ஆஃப் த, விதி என்றாலே வந்து வேதங்களை பற்றி சொல்வதுதான். திஷ்டி மீன்ஸ் அதாவது பாத், அதாவது வழி இல்லையா. சோ அக்கார்டிங் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஸ்கிரிப்சர், வேதங்கள் என்ன நமக்கு வந்து பரிந்துரைக்கின்றதோ அந்த பாதையை நாம ஏற்றுக்கொள்ளுது. விச் இஜாயதே, அதாவது இஸ் பர்ஃபார்ம்டு, செயல்படுத்துதல். எஸ் தவ்யம், அதாவது மஸ்ட் பி பர்ஃபார்ம், நாம் செயல்பட வேண்டும். ஏவக செர்டைன்லி, இதி தஸ், மனஹ அதாவது மனசு, சமாதாயக ஃபிக்ஸிங், மனசை வந்து நம்ம வந்து ஒருநிலைப்படுத்த வேண்டும் அதன் மேல. அப்படிப்பட்ட ஒரு தன்மை வந்து சத்வகுணத்தில் இருப்பதாக அறியப்படுகின்றது. அதாவது தியாகங்கள் நாம் எதையெல்லாம் செய்கின்றோமோ அதன் மேல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும், பலன்கள் மேல் எந்த பற்றுமின்றி, அதுக்கப்புறம் வந்து நம்ம வேத சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் நம்ம வந்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளும் பொழுது நாம வந்து த டியூட்டி வித்தவுட் த டிசையர் ஃபார் ரிவார்ட், அது ரொம்ப முக்கியம். ஆசை என்பது எதன் மேல்? பலன் மேல் நம்ம ஆசையற்று, அது வந்து சாத்விக குணமாக சொல்லப்படுகின்றது. ஜென்ரலி டென்டல் டெண்டன்சி டு ஆஃபர் சாக்ரிஃபைஸ் ஃபார் சம் பர்பஸ் இன் மைண்ட் இல்லையா. நாம கூட கோயிலுக்கு போறோம், ஒரு பூஜை செய்யறோம், இல்லை ஒரு வடமாலை சாத்துறோம், ஒரு அம்பாளுக்கு வந்து நம்ம ஒரு புடவை சாத்துறோம், ஏதோ ஒண்ணு சாத்துறோம்னா ஏதோ வேண்டுதல் பண்ணி தான் நம்ம செய்யறோம் இல்லையா. அவ்வாறு செய்யக்கூடாது.
பூரண பக்தி மட்டும் கொண்டு நம்ம செய்யணும். ஸோ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ் இன் டெம்பிள்ஸ் ஆர் இன் சர்ச் அது எல்லாமே நம்முடைய கடமையாக தான் செய்யணும். சம் பர்பஸ் மெட்டீரியல் பெனிஃபிட்காக நம்ம செய்யக்கூடாது. பட் இட் இஸ் நாட் இன் த மோட் ஆஃப் குட்னஸ். அவ்வாறு எதிர்பார்ப்போடு செய்யும் பொழுது அது கடமை அல்ல. அது நம்மளோட அந்த பலன்கள் வரக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாம் நமக்கே தான் வந்து சேரும். அதனால்தான் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம தள்ளப்படுகின்றோம். ஸோ ஒன் ஷுட் கோ டு டெம்பிள் ஆர் எ சர்ச் ஆஸ் எ மேட்டர் ஆஃப் டியூட்டி. கோயிலுக்கு போறோம்னா அது நம்மளுடைய கடமை. ஏதோ ஒரு பலன், இந்த கோயிலுக்கு போனா அது நல்லது நடக்கும், இந்த கோயிலுக்கு போனா அது நல்லது நடக்கும். ஸோ நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, இதை போய் அங்க நிவர்த்தி பண்ணிக்கோ, இப்படி. அதாவது நம்ம எல்லாமே வந்து பிராயச்சித்தத்துக்காக வந்து போய் அந்த செயல்களை செய்யக்கூடாது. அது தவறு. ஏதோ ஒரு ஜென்மத்துல செய்த கர்மம் இந்த ஜென்மத்துல நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த கர்மத்தை நாம கண்டிப்பா எதிர்கொள்ள வேண்டியதுதான். we cannot avoid. ஆனா பகவானுடைய அருள் இருந்தா நம்மளால வந்து ஈஸியா வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம கடமையே வந்து நம்ம இது நினைச்சுட்டு நம்ம ஆசைகளை வந்து வளர்த்து கொண்டு செல்லக்கூடாது. ஸோ as a matter of டியூட்டியா மட்டும்தான் நம்ம எல்லாத்தையுமே செய்யணும். ஆஃபர் ரெஸ்பெக்ட் டு த காட் அண்ட் ஆஃபர் ஃப்ளவர்ஸ் வெஜிடபிள்ஸ் வித்தவுட் எனி பர்பஸ். இப்ப நம்ம பிரசாதத்தை நம்ம வந்து பகவானுக்கு நிவேதனமா படைக்கின்றோம் என்றால் அதுல எதிர்பார்ப்போட நம்ம படைக்க கூடாது இல்லையா? ஸோ அதாவது நம்ம சமைத்த உணவை பிரசாதமாக மாற்றி அடுத்தவர்களுக்கும் அதை நாம வந்து வழங்க வேண்டும் இல்லையா? சோ பிரசாதத்தை ஸ்வீகரிப்பதால் நமக்கு என்ன கிடைக்கின்றது? பாவத்திலிருந்து நாம வந்து விலக்கப்படுகின்றோம். ஆனா அதாவது உணவை நம்ம பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அந்த சிறு பாவம் கூட நம்ம அக்கௌண்ட்ல தான் காத்துட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து அது எல்லாமே உயிர் வாழிகள் தான். அந்த உயிர் வாழிகளை நாம வந்து ஒரு விதத்துல வந்து கொன்னுதான் நம்ம எடுத்து சாப்பிடுறோம் இல்லையா? எப்படி வந்து விலங்கு நம்ம வந்து இட் இஸ் ஹையஸ்ட் லெவல். ஆனா இது வந்து வெட்டினா கூட வந்துட்டே இருக்கும். அதாவது அதுதான் டிஃபரன்ஸ். அனிமல்ஸ் நம்ம எல்லாரும் கூட நம்ம கை ஒரு விரலை வெட்டிட்டா வளருமா? கண்டிப்பா வளராது. ஆனா வந்து ஒரு செடியை வந்து நம்ம எங்கேயாவது கட் பண்ணோம்னாக்கா அங்கிருந்து இன்னொரு 4 பிரான்ச் வரும். ஸோ அது நமக்கு அதுல அந்த வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ அதனால ஸ்டில் இட் கேன் சர்வைவ். எக்ஸிஸ்டன்ஸையே நம்ம அழிக்கிறது கிடையாது இல்லையா? ஸோ அதனால அதுலயும் கொஞ்சம் பாவம் நமக்கு கண்டிப்பா உண்டு. அதனாலதான் அந்த பரம்பொருளுக்கு நாம் அதை நிவேதனமாக படைத்து நாம சாப்பிடும் பொழுது அந்த பாவத்திலிருந்து நாம விலக்கப்படுகின்றோம். அதற்காக தான் பிரசாதத்தை நாம வந்து உணவை வந்து பிரசாதமாக மாற்றி நாம சாப்பிட வேண்டும். ஸோ எவ்ரிஒன் திங்ஸ் தேர் இஸ் நோ யூஸ் ஆஃப் கோயிங் டு டெம்பிள் ஜஸ்ட் டு வர்ஷிப் காட் இல்லையா? ஸோ நமக்கு ஏதோ ஒரு வேலை இருந்தா மட்டும்தான் கோயிலுக்கு கூட போகும். நம்ம யார்கிட்டயாவது ஒரு வேலை இருந்தா மட்டும்தான் நாம அவங்க கிட்ட பேசுறோம். அப்படிப்பட்ட காலம் ஆயிடுச்சு இப்ப நமக்கு. பட் வர்ஷிப் ஆர் எக்கனாமிக் பெனிஃபிட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் இன் தி ஸ்கிரிப்சுரல் இன்ஜங்ஷன்ஸ். அதாவது வேத சாஸ்திரங்கள்ல வந்து நீங்க வந்து நம்ம பக்தி செய்வது நம்மளுடைய எதிர்பார்ப்புகளோடு நம்ம செய்யக்கூடாது. ஈவந்தோ நம்ம இந்த பக்தி செய்தால் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம ரெசல்யூஷன் வருதுன்னா கூட அதை எதிர்பார்த்து கொண்டு நாம செய்யக்கூடாது. நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஸ்ரத்தையோட அந்த பக்தியை நம்ம செய்யணும், அவ்வளவுதான். பலன் பகவான் என்ன கொடுக்குறாரோ அதை ஏத்துக்கணும். அது ஒண்ணுதான் நமக்கு மனப்பக்குவம் கொடுக்கும். ஸோ ஒன் ஷுட் டூ சிம்பிளி டு ஆஃபர் ரெஸ்பெக்ட் டு த டீட்டி இல்லையா? அந்த விக்கிரக வழிபாடை வந்து நம்ம எப்பவுமே மரியாதை செலுத்தணும். அந்த ஒரு நினைவோட மட்டும்தான் நம்ம பக்தி செலுத்தணும். தட் வில் பிளேஸ் ஒன் இன் த மோட் ஆஃப் குட்னஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு பக்குவமான நிலை வேறுபடும் பொழுது அவர்கள் வந்து சத்துவகுணத்தில் வந்து நிலை பெறுகிறார்கள். ஸோ யூ ஷுட் டூ எவ்ரிதிங் ஆஸ் எ டியூட்டி அண்ட் ஒபே த இன்ஜங்ஷன்ஸ் அண்ட் ஆஃபர் த ரெஸ்பெக்ட் டு த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் இல்லையா? ஸோ இவ்வாறு செய்யப்படக்கூடிய செயல்கள் வந்து சத்துவகுணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. நான் இந்த சாப்டர் இதை முடிச்சிட்டு நான் மீண்டும் அந்த ஸ்லைட்ஸுக்கு போறேன். ஏன்னா அங்க ஸ்லோகங்கள் வந்து சரியா இல்லாதனால. அபிசந்தயா தூ ஃபலம் தம்பார்த்தம் அபி சைவயத் இஜாயதே பாரத ஸ்ரேஷ்டா தம் யஜ்ஞாம் வித்தி ராஜசம். இப்போ ரஜோகுணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அபிசந்தயா அதாவது டிசைரிங், அதாவது ஆசை கொள்ளுதல். தூ பட் பலம் அதாவது பலன்கள் மேல் ஆற்று. டம்பா என்றால் தற்பெருமை கொள்ளுதல். அர்த்தம் என்றால் ஃபார் சேக் ஆஃப். அபி ஆல்சோ அதாவது எதற்காக நாம இந்த ப்ரைட அதாவது பெருமையை நம்ம வந்து சொல்லிக்கிறோம், அதுக்கப்புறம் ஆசை கொள்கின்றோம். எல்லாத்துக்குமே ஒரு காரணம், பேராசை இருக்கு இல்லையா நமக்கு? ஏவா சர்டைன்லி. ஸோ இஜாயத்தே இஸ் பர்ஃபார்ம், அதாவது இவர்கள் செய்யக்கூடிய தியாகங்கள் எப்படின்னா ஒரு தற்பெருமைக்காகவோ இல்லை பலனை எதிர்பார்த்தோ அவர்கள் செய்யக்கூடிய அந்த தியாகங்கள் எல்லாமே வந்து அப்படி ஒரு தியாகம் செய்தால் அவர்கள் வந்து ரஜோகுணத்தில் இருந்து செய்யப்பட்ட தியாகமாக
கருதப்படுகின்றது. The sacrifice performed for some material benefit இல்லையா? சோ அதாவது ஒரு பௌதீக நன்மைக்காக நாம எதையாவது துறந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு சகாயத்தை நாம் செய்கின்றோம் என்றால், ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து செய்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிசினஸ் டீலிங் எடுத்துட்டாலுமே அவங்களுக்கு கூட வந்து நம்ம ஏதோ செய்யறோம், அதே மாதிரி அவங்க கிட்ட நமக்கு பெனிஃபிட் வருமான்ற நேரத்துல செய்யறது. யூ ஷுட் நாட் டூ தட் ஆக்சுவலி. சோ நம்ம வந்து ஆதாயத்தை முன்னிறுத்தி நாம செய்யக்கூடாது. அண்ட் ஃபார் சேக் ஆஃப் ப்ரைட், அகம்பாவம் இல்லையா, நமக்கு அதாவது ப்ரைட், அதாவது தற்பெருமைக்காக ஒரு செயலை வந்து செய்தல். இந்த ரெண்டு நிலைகள்ல நாம எதையாவது தியாகம் செய்தால் அது வந்து ரஜோகுணத்தில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படிப்பட்ட தியாகங்கள் வந்து ஒருவரை வந்து சொர்க்கலோகங்களுக்கு வந்து எடுத்து செல்லும். அங்கே சென்ற பிறகு அந்த புண்ணியங்கள், ஏன்னா அந்த புண்ணியங்கள் எல்லாம் தனக்கே வரணும்னு நினைச்சுட்டு செய்வார்கள். அந்த புண்ணிய பலன்கள் எல்லாம் இருக்கிற வரைக்குமே அவர்கள் அந்த சொர்க்கலோகத்தில் இருந்து விட்டு மீண்டும் இந்த உலகத்திற்கு அவர்கள் வந்து திரும்பி வருவார்கள். Some sacrifices and rituals are performed for elevation to the heavenly planets இல்லையா, or from material benefits in this world. இந்த பௌதீக உலகத்திலே சில லாபங்கள் பௌதீக லாபத்திற்காகவோ இல்லை வந்து சொர்க்கலோகத்திற்கு செல்வதற்காகவோ செய்யப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு அதாவது ரிச்சுவல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்யக்கூடிய சாக்ரிஃபைசஸ் எல்லாமே வந்து மோட் ஆஃப் ஃபேஷன், அதாவது ரஜோகுணத்தில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. வித்திஹீனம் அஸ்ரத்தானம் மந்திரஹீனம் அதக்ஷினம் ஸ்ரத்தா விராஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரிசாக்ஷதே. அதாவது எனி சாக்ரிஃபைஸ், எந்த ஒரு தியாகமும் பர்ஃபார்ம்டு வித்தவுட் த ரிகார்ட் ஃபார் த டைரக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது வேத சாஸ்திரங்களுடைய வழிநடத்துதல் இல்லாமல், வித்தவுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரசாதம். இப்போ ஒரு யக்னம் செய்கின்றோம். ஸோ இங்க யக்னங்கள் தான் இப்ப மெயினா இங்க சாக்ரிஃபைஸ்னாலே இங்க வந்து எதை குறிக்கின்றது என்றால் யக்னங்களை தான் குறிக்கின்றது இங்கே. சோ நாம செய்யக்கூடிய யக்னம் வந்து, இப்போ ராவணன் வந்து உட்கார்ந்து அவன் வந்து தபஸ் பண்ணான். அவனுடைய யக்னம் எப்படி இருக்கும்னா, அவனுடைய அதாவது ரத்தத்தையே அந்த யக்னத்துல விடுற மாதிரிதான் இருக்கும். அவன் யாருக்கும் எந்த ஒரு வேத மந்திரத்தும் வந்து உச்சாடம் இருக்காது, பிராமணர்கள் இருக்க மாட்டாங்க, பிரசாத விநியோகம் இருக்காது. சோ நாம எல்லாம் கோயிலுக்கு போனா ஒரு யக்னங்கள் நடத்துறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து ஹோமங்களோட வந்து மந்திர உச்சாடனம் இருக்கும். அதுக்கு தேவையான எல்லாம் அந்த யக்னத்துல போடக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே எல்லார்கிட்ட இருந்தும் வாங்குவாங்க. அதே மாதிரி வந்து அந்த பிராமணர்களுக்கு தட்சிணை வழங்குவார்கள். அடுத்து வந்து அந்த அவிர்வாகமும் பகவானுக்கு சமர்ப்பிப்பார்கள். அடுத்து அங்கே பிரசாத அந்த ஹோமங்கள் எல்லாம் ஆன பிறகு பிரசாத விநியோகமும் உண்டு. இதுதான் வந்து சத்வகுணத்துல இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் வந்து தாம்சிக் குணம். சோ எந்த ஒரு வேத மந்திரங்களும் இருக்காது, அதுக்கப்புறம் பிரசாத விநியோகமும் இருக்காது, அதே மாதிரி வேத உச்சாடனங்கள் எதுவுமே இருக்காது. அங்கே பிராமணர்களும் இருக்க மாட்டார்கள். நம்பிக்கையற்று, அதாவது நாம செய்யக்கூடிய இந்த யக்னம் வந்து நமக்கு பலித்தம் கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிற டவுட்ஃபுல்லோட வந்து செய்யக்கூடிய யக்னம் வந்து பாத்தீங்கன்னா அறியாமையில் இருப்பதாகும். அதாவது இக்னரன்ஸ் மோட்ல இருக்கிறது. தாம்சிக் இயல்புல ஃபெய்த் இன் த மோட் ஆஃப் டார்க்னஸ் ஆர் இக்னரன்ஸ் இஸ் ஃபெய்த்லெஸ்னஸ், அதாவது நம்பிக்கையற்ற தன்மையை குறிக்கின்றது. Sometimes people worship some demigod just to make money and then spend the money for recreation, ignoring the scriptural injunctions. ஏதோ ஒரு பௌதிக லாபத்திற்காக பக்தி செய்யறது, அதனால வரக்கூடிய அந்த பலனை வந்து நம்ம வந்து இந்த பௌதிக சுகங்களுக்காக வந்து உபயோகப்படுத்துறது. Such ceremonial shows a religiosity are not accepted as a genuine. அது ஒரு ஜென்யூனா, அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு நார்மலான ஒரு ஆன்மீகமாக அது நமக்கு கண்டிப்பாக தெரியாது இல்லையா. சோ ஏதோ ஒரு லாபத்திற்காக பக்தி செய்யறது, அந்த லாபம் அடைந்த பிறகு அதை வந்து நம்ம தவறான வழிகள்ல வந்து அதை உபயோகப்படுத்துறது, இது எல்லாமே வந்து ஒருவனை அழிவு பாதைக்கு தான் எடுத்து செல்லும். அவன் செய்த அந்த யக்னத்து வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இருக்காது. அதாவது பிரீஸ்ட் இருக்க மாட்டாங்க, தேர் ஓன்ட் பி எனி நம்ம சாக்ரிஃபைஸ் எப்படி ஒரு ஹோமகுண்டம்லாம் நடக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்டவனுடைய வாழ்நிலை வந்து கீழ்நோக்கி தான் செல்லும். இது தாம்சிக் இயல்புடையவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் செய்யக்கூடிய யக்னங்கள். தேவத்விஜ குரு பிரக்ஞா பூஜானாம் சௌஷ்யம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்சா ஷாரீரம் தப உச்சதே. அதாவது தேவா அப்படின்னாக்கா தேவர்களுக்கெல்லாம் தேவரா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை சொல்றது. த்விஜா என்றால் இரு பிறவி எழுதியவர்கள், அதாவது பிராமணர்களை வந்து நாம இரு பிறவி எய்தியவர்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் வந்து பிறக்கும் பொழுது பிராமணனாக ஒரு முறை,
அதுக்கப்புறம் வந்து பூநூல் சாஸ்திரம் ஒண்ணு செய்வாங்க அவங்க இல்லையா, அது செகண்ட் பர்த் அவங்களுக்கு, அதனாலதான் துவஜா அப்படிங்கிறது வந்து. சோ குரு ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இல்லையா. சோ பிரக்ஞா அதாவது வர்ஷிப்பபிள் பர்சனாலிட்டிஸ், நாம எல்லாம் வணங்க தகுந்த இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள். சோ பூஜானாம் வர்ஷிப். சௌஷம் என்றால் அதாவது தூய்மையை சொல்கின்றது. ஆர்ஜவம் அதாவது சிம்பிளா இருக்க பழகிறது ஆக்சுவலி. பிரம்மச்சரியம் அதாவது பாத்தீங்கன்னாக்கா சிலிபஸ் என்ன பிரம்மச்சரியத்தை குறிக்கும். அஹிம்சா யாரையுமே துன்புறுத்தாமல் இருக்கிறது. துன்புறுத்துதல் என்பது நாட் ஓன்லி பிசிக்கல், அதாவது மனதளவிலையும் நம்மளால அடுத்தவங்க சங்கடப்படக்கூடாது. இப்ப நான் ஒரு வார்த்தை உரைக்கின்றேன் என்றால் அடுத்தவர்களுக்கு அது வந்து மனசுக்கு வந்து நோ அதாவது இட் ஷுட் நாட் கிவ் த பெயின் இல்லையா, டிஸ்ட்ரெஸ்ஸா அது மாறக்கூடாது. ஷரீரம் பர்டேனிங் டு த பாடி தபக அதாவது உடல் சம்பந்தப்பட்டவ அதாவது தவங்கள். சூச்சத்தை இஸ் செட் டு பி அதாவது ஆஸ்டாரிட்டி ஆஃப் பாடியை வந்து அதாவது உடல் தவங்களை பற்றி இப்ப வந்து இந்த இடத்துல வந்து சொல்லப்படுகின்றது. சோ நாம உடல் தவங்களாக எதையெல்லாம் சொல்றோம், நம்ம வீட்டுல பெரியவங்களை வந்து வர்ஷிப் பண்ணுவோம் இல்லையா, வணங்குவோம். தாய் தந்தையை வணங்குதல், பெரியவர்களை வணங்குதல், அதுக்கப்புறம் ஒரு குருவுக்கு நம்ம நமஸ்காரங்களை செய்தல், அதே மாதிரி பரம்பொருளுக்கு நம்ம வந்து நம்மளுடைய நமஸ்காரங்களை, இது வந்து பாடிலி அதாவது உடல் தவமாக நம்ம கருதுகின்றோம். அதுக்கப்புறம் உடலை வந்து நாம தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். போத் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே. அதாவது இன்டர்னல் வந்து மனசுக்கு போறது, வெளிப்புறம் வந்து நம்ம காலையில இருந்து குளிச்சு நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே வந்து தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல். சிம்பிளா இருக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும் இல்லையா. சோ அதாவது எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஆடம்பரமற்ற நிலையில் இருப்பது வந்து சிம்பிளிசிட்டி இல்லையா. செலிபசி பிரம்மச்சரியம் அதாவது வர்ணாசிரம தர்மம் பிரகாரம் ஆசிரமங்கள் வந்து அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே 100 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் 25 ஆண்டுகள் வந்து பிரம்மச்சரியத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். 25 to 50 வயது வரைக்கும் வந்து தன்னுடைய அதாவது கிரகஸ்தனாக இருந்தால் அதாவது கணவன் மனைவியுடைய அந்த ட்ரஸ்ட் இல்லையா கடைசி வரைக்கும் அவங்க எடுத்துட்டு போகணும். அடுத்து வனப்பிரஸ்தன் வரும்பொழுது 95% ஆஃப் த டைம் வந்து பக்தியில வந்து செலவிடுறதுக்காக அவர் தன்னை வந்து ஏற்படுத்தி கொள்ளணும். அதாவது பௌதீகத்திலிருந்து அவன் வந்து விடுபட்டு இருக்க வேண்டும். பௌதீக செயல்கள் அதாவது புலநுகர்ச்சி செயல்களிலிருந்து தூரமாக விலக வேண்டும். 75 வயதுக்கு மேல சந்நியாசத்தை வந்து வாங்கிக்கொள்ளும், அதாவது பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். நான் வயலன்ஸ் அதாவது பாத்தீங்கன்னாக்கா அஹிம்சை என்று சொல்லுவாங்க இல்லையா, யாரையுமே இம்சிக்க கூடாது. சோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாமே வந்து உடல் தவங்கள். உடலால கூட நம்ம யாரையுமே அதாவது அடிக்கிறோம், அதாவது அந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நாம செய்யக்கூடாது. சோ அது தவறு. சோ இது வந்து உடல் தவங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து அனுத்வேகா கரம் வாக்கியம் சத்தியம் பிரியா ஹிதம் சயத் ஸ்வதாயாபிஷானம் சைவ வான் மயாம் தப உச்சதே. அதாவது அனுத்வாக கரம் நாட் அஜிடேட்டிங். சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு ஒரு வேலை நம்ம வந்து கொடுத்துருப்போம், ஆனா அவங்க அதை செய்வாங்களா செய்துட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நம்ம வந்து அவங்க முடிக்கிற வரைக்கும் கூட நமக்கு பொறுமையே இருக்காது இல்லையா. அஜிடேட்டிங்னா நமக்கு அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ்ல இருக்கும். ஸோ எதையுமே நமக்கு இமீடியட் வந்துடணும். ஸோ அதாவது எல்லாமே தேவை. ஹேங்கரிங் அதாவது அதனுடைய ரிசல்ட் ஆக்சுவலி. வாக்கியம் வேர்ட்ஸ், சத்தியம் ட்ரூத்ஃபுல், அதுக்கப்புறம் பிரியா என்றால் வந்து நம்ம வந்து வித் அன்பு இருக்கிறது, பெனிஃபிஷியல் சா. சோ ஸ்வாதாயக வேதிக் ஸ்டடி வேதங்கள், அபியாஷானாம் பிராக்டிஸ் சா ஆல்சோ சர்டன்லி, வாக்கியமயம் அதாவது சப்தம் இல்லையா தபக, இது வாக்குத்தவமாக சொல்லப்படுகின்றது. சோ வாக்குத்தவம்
ஆடியோ வரல மாதாஜி. மாதாஜி ஆடியோ வரல மாதாஜி. மாதாஜி லீவ் ஆயிட்டாங்க மாதாஜி. அவங்களுக்கு ஏதோ இன்டர்நெட் இஷ்யூவா. ஓகே ஓகே ஓகே. ரீகனெக்ட் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே பிரபு. தேங்க் யூ. எக்ஸ்ட்ரீம்லி சாரி எல்லாருக்கும். ஸோ சடனா ஆஃபீஸ்ல எம்ப்ளாயி வந்து ஜஸ்ட் இன்டர்நெட் ஆஃப் பண்ணி விட்டுட்டாங்க, அதனால ஜஸ்ட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சாரி எக்ஸ்ட்ரீம்லி. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது வாக்குத்தவங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ட்ரூத்ஃபுல், உண்மையாக பேசும் வார்த்தையில உண்மை இருக்கணும். அடுத்தவர்களுக்கு வந்து மனசை வந்து இதமளிக்கக்கூடியதாக இருக்கணும். நோக வைக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இன்னொருத்தர் வந்து நம்ம வந்து அஜிடேட்னாக்கா எப்பவுமே வந்து துன்புறுத்தக்கூடிய இதுல அந்த நிலையில இருக்கக்கூடாது. அண்ட் ரெகுலர்லி ரிசைட்டிங் வேதிக் லிட்ரேச்சர் இல்லையா? அதாவது எப்பொழுதுமே வந்து வேத சாஸ்திரங்களை வந்து சரியான முறையில் ஓதக்கூடிய அந்த நிலையில இருக்கணும். இது எல்லாமே வந்து வாக்குத்தவங்களாக சொல்லப்படுகின்றது. நெக்ஸ்ட், மன பிரசாத சௌமியத்துவம், மௌனம், ஆத்ம வினிகிரக, பாவா சமாசுத்திர் இதே ஏதத் தபோ மானசாம் உச்சதே. மன பிரசாதக, அதாவது இப்போ வந்து மனத்தவங்களை பற்றி பார்க்க போகின்றோம். சௌமியத்துவம், பீயிங் வித்தவுட் டூப்ளிசிட்டி டுவர்ட்ஸ் அதர், அதாவது இரட்டை தன்மை இல்லையா? நமக்கு சடனா நம்ம மைண்ட் வந்து இதுதான் ரைட்டுன்னு தோணும், அடுத்து இது தவறுன்னு தோணும். இமீடியட்டா நம்ம வந்து மாற்றத்திற்கு வந்து விடும். அப்படின்னா அந்த டியூவாலிட்டி மனசோட ஸ்திர புத்தியற்ற தன்மையில இருப்போம். ஸோ அந்த மாதிரி நிலை சௌமியத்துவம், பீயிங் வித்தவுட், அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த இரு மனத்தை நாம தவிர்த்திருக்க வேண்டும். மௌனம், அதாவது பாத்தீங்கன்னாக்கா மௌனமாக இருத்தல். சில நேரங்கள்ல வந்து உண்மையை வந்து நாம எடுத்துரைத்தால் அங்கே வந்து அடுத்தவர்களுக்கு சங்கடங்கள் வரும் என்று நினைத்தால் அப்பொழுது மௌனத்தை நாம வந்து பிராக்டிஸ் பண்றதுதான் ரொம்ப உத்தமம். ஏனென்றால் ஒரு ரிலேஷன்ஷிப்பையே வந்து நாம வந்து ஸ்பாயில் பண்றோம் இல்லையா? ஸோ அங்கே அந்த மாதிரியான செயல்பாடுகள் நாம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஆத்மா, அதாவது செல்ஃப். வினிகிரக, அதாவது கண்ட்ரோலிங் இல்லையா? நம்ம இந்த மனசை வந்து நம்ம கட்டுப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கலி புத்தி அதற்கேற்றவாறு செயல்படும். புலன்களும் வந்து அதற்கேற்றவாறு தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளும். கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், புலன்களின் செயல்கள், இவை எல்லாமே வந்து மனதை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி புத்தியும் அதற்கேற்ற நிலையில் வந்து செயல்படுகின்றது. அடுத்து சமசுத்திகி, அதாவது பாவா என்றால் ஒருவருடைய இயற்கைக்கேற்றவாறு. சம்சுத்திகி, பியூரிஃபிகேஷன், அதாவது தூய்மை அடையிறது. சோ தபக, ஆஸ்டாரிட்டி, அது தவங்கள் என்று மனசனுடைய தவங்களாக சொல்லப்படுகின்றது. அதாவது திருப்தியற்ற, எதை கொண்டும் திருப்தி கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். சிம்பிளா இருக்கக்கூடிய நேச்சர் இல்லையா? அதாவது பகட்டாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டிய நம்முடைய நிலை எதுவாக இருந்தாலும், ஏழ்மையாக இருந்தாலும் சரி, நல்ல செல்வந்தராக இருந்தாலும் எப்பொழுதுமே எளிமையாக இருக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம். கிராவிட்டி அப்படின்னா மௌனமாக இருத்தல். அதாவது எது வேண்டும் என்றாலும் நம்ம பேசிண்டே, சில பேர் வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க இல்லையா? சோ அவங்க பேசுறது எல்லாமே வந்து அடுத்தவர்களுக்கு எத்தனை சங்கடங்கள் விளைவிக்கின்றதும் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தேவையற்ற வார்த்தைகளை நாம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சோ யார் ஒருவர் அதை வந்து செய்ய முடிகின்றதோ அது மனத்தவத்தை அவர்கள் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு அர்த்தம். செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. ஸோ அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஒன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், அவனுடைய இருமைகளை எல்லாம் அவன் வந்து தூய்மைப்படுத்திக் கொள்ளுது. பாவ புண்ணிய அக்கௌண்ட்டை வந்து கிளியர் பண்ணிட்டே போகணும். தான் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே வந்து பகவானுக்கு அந்த பலன்களை எல்லாம் பகவான் என்ன கொடுக்குறாரோ ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்தை, புண்ணியங்கள் எல்லாம் அந்த மார்க்கத்தில் எடுத்து செல்லும் பொழுது, பக்தி செய்யும் பொழுது பாவத்தை செய்யாத இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு அவன் வந்து தள்ளப்படுகின்றான். சோ இருமைகள், எக்ஸிஸ்டன்ஸ், ஒன்ஸ் ஓன் எக்ஸிஸ்டன்ஸ்னாக்கா அவனுடைய தன்மை இல்லையா? இந்த புவி வாழ்க்கையில அவன் இப்ப வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அடுத்த ஃபியூச்சர் அவனுடைய லைஃப் எப்படி அமைய பெறணும்ன்றத பத்தி அவன் கண்டிப்பா யோசிக்கணும். அதற்கு அவனுடைய மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ மனத்தவத்தை அவன் நல்ல முறையில் மேற்கொண்டால் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பக்குவத்தில் வந்து அமைய பெறும். சோ அவ்வாறு செய்யக்கூடிய செயல்பாடுகள் அவன் கர்ம பந்தனத்திலிருந்து விடுதலை பெறுகின்றான். அவ்வாறு விடுதலை அடைந்த ஆத்மா மீண்டும் இந்த பிரபஞ்சத்தில் வந்து பிறவி எடுப்பது கிடையாது. சோ இது எல்லாமே மனத்தவங்களாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது.
அடுத்து ஸ்ரத்தாய பராய தப்தம் தபஸ்த த்ரிவித்தம் நராயக அபலா காங்ஷிபீர் யுக்தாய சாத்விகம் பரிசாக்ஷதே. அதாவது இந்த 3 த்ரீஃபோல்ட் ஆஸ்டாரிட்டிஸ், இந்த 3 தவங்கள் பார்த்தோம் இல்லையா? மனத்தவம், அதுக்கப்புறம் வாக்குத்தவம், உடல் தவம். இந்த 3மே பர்ஃபார்ம்டு வித் டிரான்சென்டென்டல் ஃபெய்த், அதாவது ஆழ்நிலையான நம்பிக்கை. அதாவது எந்த ஒரு அதாவது செயல்பாடுமே இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் செய்யும் பொழுது அது ஆழ்நிலை ஆகிவிடுகின்றது இல்லையா? பை த மென் நாட் எக்ஸ்பெக்டிங் மெட்டீரியல் பெனிஃபிட், இந்த பௌதீக லாபங்களை எல்லாம் எதிர்பார்க்காமல், பட் என்கேஜ் ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் த சுப்ரீம். எல்லா செயல்பாடுகளுமே அந்த பரம்பொருள் நமக்கு கொடுத்த அந்த செயல், அவர் தான் நமக்கு இதெல்லாம் கொடுத்திருக்காரு, இதை நம்ம செய்யணும், இது நம்மளுடைய கடமைகள் அப்படின்னு நினைச்சுட்டு செய்யறான் பாருங்க. அப்படிப்பட்ட தவங்கள் அது உடல் தவமா இருக்கலாம், வாக்கு தவமா இருக்கலாம், மனத்தவமா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே இந்த 3 தவங்களுமே இது சத்துவகுணத்திலிருந்து செயல்படுவதாக சொல்லப்படுகின்றது. சோ எல்லாமே நம்ம எதிர்பார்ப்பற்ற நிலையிலிருந்து செய்யணும், அப்போதான் அது சத்துவத்துல நிலை பெற்றிருக்கின்றது என்று பொருள் ஆக்சுவலி. ஸோ பெனன்ஸ், அதாவது தவங்கள் தற்பெருமைக்காகவும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பௌதீக லாபத்திற்காகவும், இல்லை மரியாதைக்காகவோ, அதாவது நம்மள அடுத்தவங்க நம்மள வணங்கணும்னு நினைச்சுட்டு செய்யறோம் பாருங்க. அப்படிப்பட்ட தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பதாக உரைக்கப்படுகின்றது. அது எப்பொழுதுமே நித்தியமற்ற தன்மை, இட் இஸ் நெய்தர் ஸ்டேபிள், அதே மாதிரி பர்மனண்டாவும் அந்த நிலை நம்மளால இருக்க முடியாது. இந்த பிரபஞ்சமே நித்தியமற்றது, இதுல நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எதுவுமே நித்தியமற்றது. அப்படி இருக்கும்பொழுது இங்க பர்மனண்டா நம்ம எதை எதிர்பார்க்க முடியும்? எதுவுமே எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஸோ ஸ்டேட், அதாவது ஃபார் சேக் ஆஃப் கெய்னிங் ரெஸ்பெக்ட், அடுத்தவங்க நம்மள வணங்கணும், புகழணும், மரியாதை கொடுக்கணும், அப்படிலாம் நினைச்சுட்டு நாம உடல் தவம், வாக்குத்தவம், மனத்தவத்தை செய்தால் அது ரஜோகுணத்திலிருந்து செய்யப்படுவதாக சொல்லப்படுகின்றது. சோ எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும், இப்ப இவங்க எல்லாமே யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் வழங்குறாங்கனாக்கா அதுக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்ம போட்டோ போட்டு அங்கங்க கட் அவுட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா நம்ம? எஸ், இட் ஆல்சோ ஹேப்பன்ஸ் மெனி பிளேசஸ் இல்லையா? அந்த மாதிரியான செயல்பாடுகள் ரஜோகுணத்திலிருந்து செய்யப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இது எல்லாமே நித்தியமற்றதுதான். இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு தானம் கொடுத்தா நாளைக்கு அதே மாதிரி தானத்தை நாம செய்வோமான்றதுக்கான கேரண்டி எதுவுமே கிடையாது. மூடா கிரகணா கிரகணே கிரகணே கிரகணேத்மனோ யத் பிதாயே கிரியாத்திய தபஹ பரஷோத்யா தானார்த்தனம் வா தத் தாமசம் உதாஹிருதம். அதாவது மூடா அப்படின்னா முட்டாள் இல்லையா? கிரகஹேனா அதாவது வித் முயற்சி இல்லையா? ஆத்மனக ஆஃப் ஒன்ஸ் ஓன் செல்ஃப், விச் பிதாய பை டார்ச்சர், அதாவது அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை, ஆனா அவங்க கஷ்டத்தை தான் கொடுக்குறாங்கன்றது அவங்களுக்கே புரியாது. கிரியாயத்தை இஸ் பர்ஃபார்ம்டு தபம் பரியஷ டு அதர்ஸ், அடுத்தவங்களுக்கும் அவங்க கஷ்டத்தை தான் கொடுப்பாங்க, தன்னையே அவர்கள் வருத்தி கொண்டு இருப்பார்கள், ஆனா அவங்க வருத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை அவர்களுக்கே அது விளங்காது. உதாசான அர்த்தம் ஃபார் சேக் ஆஃப் காசிங் அனிலேஷன், அது அப்படிப்பட்ட செயல்பாடுகள் அழிவை தான் உண்டாக்கும், ஆனா அந்த உணர்வு கூட அவர்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு செயல் எல்லாமே தாம்சிக் இயல்பிலிருந்து செய்யப்படக்கூடிய தவங்களாக சொல்லப்படுகின்றது. பெனன்ஸ் பர்ஃபார்ம்டு, அதாவது அக்னியில நின்றுட்டு, ஒத்த கால நின்றுட்டு இந்த இதுல எல்லாம் செய்யுது, அதாவது நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தா நம்ம ஈஸியா புரிஞ்சுப்போம் இல்லையா? அந்த மாதிரியான தவங்க சாஸ்திரங்கள்ல பரிந்துரைத்து இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் நம்ம வில் திங்க் தட் இதெல்லாம் ஒரு தியாகமா நினைச்சுன்னு செஞ்சுட்டு இருப்போம், அது தவறு. ஸோ எதுவுமே சாஸ்திர விதிகள் பிரகாரம் இருக்கிறது தான் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. நாமளே ஒரு ப்ரொசீஜரை தயார் பண்ணிட்டோம்னாக்கா தட் கம்ஸ் அண்டர் தாம்சிக் ஒன்லி. அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். செல்ஃப் டார்ச்சர், தன்னையே வருத்தி கொண்டு, நம்ம உடல்ல ஒரு பாகத்தை நாம வருத்தி கொண்டு நாம் ஒரு தவத்தை செய்தோம் என்றால் உள்ளுக்குள்ள இருக்க பரமாத்மாவையும் கூட சேர்ந்துதான் நம்ம இம்சிக்கிறோம் என்று பொருள். ஸோ இட் இஸ் செட் டு பி இந்த மோட் ஆஃப் அறியாமை இல்லையா? இக்னரன்ஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இரண்யகசிபு எக்ஸாம்பிள், நம்ம ராவணன் எடுத்துக்கலாம், இரண்யகசிபு எடுத்துக்கலாம் இல்லையா? சோ அவன் கடுந்தவங்கள் புரிந்தான், அவன் பிரம்மரை நோக்கி கடுந்தவங்கள் புரிந்தான் இரண்யகசிபு. சோ அவன் சாகாவரத்தை பெற்று இந்த லோகத்தை பிரபஞ்சத்தை ஆளணும், நானே கடவுள் அப்படிங்கிற அந்த நிலையில இருந்தான். சோ கில் த டெமிகாட்ஸ், he prayed Brahma for such things இல்லையா? But ultimately was killed by the God Supreme. To undergo penances for such something which is impossible,
அவன் மரணமற்ற தன்மையை தான் அவன் கேட்டான். ஆனா பிரம்மரே சொன்னார், எனக்கே மரணம் இருக்கின்றது, எனக்கே 100 ஆண்டுகள் வந்து என்னுடைய ஆயுட்காலம். சோ அப்படி இருக்கும்பொழுது நான் உனக்கு எப்படி வந்து மரணமற்ற தன்மை வரத்தை கொடுக்க முடியும்? யாரால மரணமற்ற தன்மையை கொடுக்க முடியும்? யார் மரணமற்றவராக இருக்கின்றாரோ அவரால் மட்டும்தான் அது கொடுக்க முடியும் இல்லையா? மரணம் மரணிக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நான் உனக்கு எப்படி மரணமற்ற நிலையை வழங்குவேன் என்று பிரம்மர் கேட்கும் பொழுது அப்ப நிறைய சாய்ஸஸ் வச்சுட்டு இருந்தான் இரண்யகசிபு. அதாவது நான் வந்து பகல்ல இறக்கக்கூடாது, நைட்ல இறக்கக்கூடாது, மனிதனால இறக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து ஒரு தேவரால இறக்கக்கூடாது, இல்லை வந்து ஒரு அனிமல் அதாவது விலங்கால இறக்கக்கூடாது, ஒரு ஆயுதத்தால இறக்கக்கூடாது, அதே மாதிரி ஆகாயத்துல இறக்கக்கூடாது, பூமியில இறக்கக்கூடாது, இத்தனை ஆப்ஷன்ஸையும் எடுத்துட்டு வந்தான். அதனால பகவானும் தூண்ல இருந்து வந்தார், அவருடைய மடி மீதே வைத்தார், எந்தவித ஆயுதமின்றி அவருடைய கையாலே அவனுடைய குழலை வந்து கிழித்து அவனை மரணிக்க செய்தார் இல்லையா? சோ எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன் உண்டு. இத்தனை வரங்களையுமே அவன் பெற்றான் இரண்யகசிபு. ஆனால் இறுதியில் பகவானின் கரங்களால் அவன் மடிந்தான். சோ அந்த மாதிரி எதுவுமே நித்தியமற்றது. அதனால நித்தியமற்ற ஒன்றதுல வந்து நம்ம நித்தியமா வேணும்னு நினைக்கிறது வந்து தவறான ஒன்று. தாத்தவ்யம் இதியத் தானம் தீயதே அனுபாகாரினே தேசே காலேச்சா பாத்ரேச்சா தத் தானம் சாத்விகம் சம்பிருத்தம். இப்போ வந்து தானங்கள், அதாவது சேரிட்டி, நம்ம வழங்கக்கூடிய தானங்கள் வந்து சத்துவகுணத்துல இருந்து வழங்குகின்றோம் என்றால் என்ன, எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட தானங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகின்றோம். சத்துவகுணத்திலிருந்து வழங்கக்கூடிய தானம் வந்து ஒரு கடமையாக செய்யப்படும். அடுத்து எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் செய்வார்கள். தகுதியான ஒரு நபருக்கு தகுதியான இடத்தில் தகுதியான நேரத்தில் தான் அந்த தானங்கள் எல்லாமே வழங்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நந்த மகாராஜா வந்து கிருஷ்ண பரமாத்மா பிறந்த பிறகு அவர் அந்த தொட்டில் இது போடுறாங்க இல்லையா, அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய கோப கோபிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பசுமாடுகளை வந்து தானமாக வழங்கினார். இது வந்து எக்ஸாம்பிளா சொல்லப்பட்டிருக்கின்றது. சோ அந்த மாதிரி அவர்களுக்கு நாம கூட வந்து ஒரு சேரிட்டி செய்யறோம்னா, அவர் அனாதை பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்டிங் அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு புக்ஸ் நோட் புக்ஸ் எல்லாம் தானமாக கொடுத்தால் தட் இஸ் ரைட் ஆக்சுவலி இல்லையா? சோ உபயோகமான டைம்ல அவங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது நம்ம வந்து நல்காரியங்கள் செய்வது என்பது தட் இஸ் கால்ட் அஸ் அ சத்துவகுணத்திலிருந்து செய்யக்கூடிய தானமாக சொல்லப்படுகின்றது. சோ இங்க ஸ்பிரிச்சுவல் பர்ஃபெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் இதெல்லாம் நம்ம செய்யறதால தவம், தானம் மற்றும் அடுத்து வந்து யக்னம், இந்த மூன்றையுமே வந்து நமக்கு வந்து எப்பவுமே தூய்மை, நம்முடைய இருமைகளை எல்லாம் கிளியர் பண்ணும், நம்ம பேலன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி நம்மளை வந்து தூய்மைப்படுத்த வல்லது. அதனாலதான் இந்த மூன்றை நம்ம என்னைக்குமே துறக்க கூடாது. நல்ல மகாத்மாக்களுக்கு கூட இது இன்னும் வந்து பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் இது எல்லாமே. யக்ஞம், தானம் இதெல்லாமே நம்ம என்றைக்குமே வாழ்க்கையில துறக்க கூடாது. Such charity should be given without any consideration of return. அதாவது தானங்களே எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றிதான் செய்யணும் இல்லையா? யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ தேவை இருக்கும் பொழுது நாம எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு வழங்குவதுதான் தானம் இல்லையா? எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வழங்கப்படுவதுதான் வந்து தானமே. சோ அப்போ நம்ம எதிர்பார்ப்போட கொடுத்தோம்னா அது தவறு, அது வந்து தானமே இல்லை. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். If a poor man is not worth giving charity, then there is no spiritual advancement இல்லையா? So in other words, indiscriminate charity is not recommended in the Vedic literature. நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம கண்டிப்பா செய்யலாம் ஆக்சுவலி. சோ நம்மளால முடியாததெல்லாம் தானமா நம்மளால வழங்க முடியாது. எத்து பிரத்யுபா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கட்டுமாங்க மாதாஜி? படிமா. பலம் यत्तु प्रत्युपकारार्थं बलम् उद्दिश्य वा पुनः तीयदेश परिक्लिष्टं तद्दानं राजसं स्मृतम्. हरे कृष्णा. அதாவது சேரிட்டி இல்லையா, தானம் இப்ப ரஜோகுணத்துல இருந்து கொடுக்கறது, பலன்களை எதிர்பார்த்து நான் செய்யக்கூடிய தானம், இந்த புண்ணியம் எல்லாம் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு வந்து சேரட்டும், என் வம்சம் தலைக்கட்டும், இப்படி எல்லாம் நம்ம சொல்லி எஸ் இதெல்லாமே உண்டு, நம்ம இதுல இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரியான வழி வழியா நம்ம பெரியவங்க எல்லாம் பேசுனதெல்லாம் கேட்டு அதே மாதிரிதான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். ஏனென்றால் அவர்களுக்கு இப்படி இந்த பற்றியான ஞானம் வந்து இல்லை. நாம எல்லாம் இப்ப படிச்சுட்டே இருக்கோம். எந்த ஒரு தானத்தை கொடுத்தாலும் அதுல எந்த பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து நாம தானம் செய்யக்கூடாது. சோ வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷனோட செய்யறது வந்து சத்துவகுணம். ஆனா எதிர்பார்ப்புகளோடு செய்யும் பொழுது அந்த புண்ணியங்கள் எல்லாம் நம்ம அக்கௌண்ட்ல தான் இருக்கும். அதை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் நாம வந்து இங்க பிறவி எடுக்கணும். ஆர் இன் அ கிரட்ஜிங் மூட், அதாவது பிடிக்காது, நமக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு பிடிக்காது, ஆனா கொடுத்துதான் ஆகணுமேன்றதுக்காக கொடுக்கறது, விருப்பம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய தானம் இல்லையா?
சோ அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, ஆனா அதை கொடுத்துதான் ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும். அப்படிப்பட்ட தானங்கள் எல்லாமே வந்து ரஜோகுணத்தில் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்டவர்கள் வந்து மேலுலகத்திற்கு சென்றாலும் மீண்டும் அந்த புண்ணியங்கள் எல்லாம் கழித்து அதே, அதாவது பலன் நோக்கு செயல்கள், புலனுகர்ச்சி செயல்கள் இருக்கக்கூடிய அதே குடும்பத்துல தான் வந்து அவர்களுடைய பிறவி என்பது ஏற்படும். எஸ், நெக்ஸ்ட் ஸ்லோகம் வாசி. அதேஷ காலே யத்தானம் அபாத்ரே சதீயதே அசத்கிருதம் அவஜ்ஞாதம் தத் தாமசம் உதாகிருதம். எஸ், அதாவது இது வந்து அறியாமை. ஸோ ஒருத்தருக்கு வந்து யாரோ ஒருத்தர் இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஏதோ காசு கேட்குறாங்க, அவருடைய சுபாவம் எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அவருக்கு நம்ம உதவி செய்யறோம் என்றால் உண்மையில அவர் கிரைசிஸ்ல இருந்தா மட்டும்தான் நம்ம உதவி செய்யணும். இல்லை ஒரு குடிக்காரனுக்கோ ஒரு போதைக்கு அடிமையானவருக்கோ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து காசு கொடுத்தோம்னா கண்டிப்பா மீண்டும் அவர்கள் போதைக்கு தான் செல்வார்கள் இல்லையா? ஸோ அது எல்லாமே பாவமாக தான். அப்படிப்பட்ட தானம் வந்து நமக்கு கூட இம்பாக்ட் தான். ஸோ அது கவனமின்றி கொடுக்குற தானம். ஸோ அவங்களுக்கு தானம் எதுக்காக கொடுக்குறோன்னே தெரியாது. அந்த மாதிரி பிளைண்ட் அவங்க கேட்டாங்க கொடுத்தேன். ஸோ இன்டென்ஷனே தெரியாம கொடுக்குறோம் இல்லையா? அது நல்ல நல்ல காரியத்துக்கு தான் கொடுத்தோமான்றதே தெரியாது. எதற்கு கொடுக்கின்றோம் என்பதையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ முறையற்ற இடத்துல, அதுக்கப்புறம் வந்து இம்ப்ராப்பர் டைம், தவறான நேரத்துல, அன்வர்த்தி பீப்புள், அதாவது தானத்தை பெறுவதற்கான தகுதியற்றவர்களுக்கும், ஸோ பேசிக்கலி அஜ்ஞானத்தில் உழண்டு கொண்டிருக்கக்கூடிய போதைக்கு அடிமையானவர்களுக்கு கண்டிப்பாக நாம் தானத்தை வழங்கக்கூடாது. காசு கொடுத்து அடுத்த நிமிஷமே போய் அவன் குடிக்க போறான், இல்லை போதை பொருளை வாங்கி அவன் போட்டுட்டு தூங்க தான் போறான், சதா நித்திர லோகத்துல தான் இருக்க போறான். அப்படிப்பட்டவனுக்கு நாம வந்து தானங்கள் கொடுக்க கூடாது. வித்தவுட் ப்ராப்பர் அட்டென்ஷன், அதாவது கவனமற்ற நிலையில் வந்து நம்ம வந்து தானத்தை நாம வந்து மரியாதையின்றியும், அதாவது மரியாதையின்றி ஒருத்தருக்கு தானம் வழங்கும் பொழுது கூட நமக்கு வந்து அவர்கள் வந்து ஸ்வீகரிக்கக்கூடிய அந்த தன்மை அவங்களும் நிறைவடையணும் இல்லையா? சோ அப்படியே வந்து ஏனாதானமா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தானத்தை வழங்கக்கூடாது. எவ்வளவு ஈடுபாடு, அதே மாதிரி அதை கொடுக்கக்கூடிய அந்த குணாதிசயத்துல நமக்கு வெளிப்பாடு இருக்கணும். அந்த சுபாவத்துல இருந்தே அது தெரிஞ்சிடணும் நமக்கு இல்லையா? சோ கவனமின்றியும் அதுக்கப்புறம் வந்து மரியாதையின்றியும் நாம வந்து ஒரு தானத்தை செய்தால், எஸ் அது இன்னும் நம்ம விசிறி போட்டா அவன் எடுத்துட்டு போறான் அப்படின்ற அந்த நிலையில செய்யறோம் பாருங்க. அப்படிப்பட்ட தானங்கள் எல்லாமே வந்து அதாவது அறியாமையிலிருந்து செய்யக்கூடிய தானங்களாக கருதப்படுகின்றது. எஸ், ஓம் தத் சத் இதி நிர்தேஷோ பிரம்மணஸ்த்ரிவித ஸ்மிருதஹ பிராமணாஸ்தேன வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச விஹிதா புரா. எஸ், அதாவது படைக்கும் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் படைக்கப்படும் பொழுது இப்போ 3 வார்த்தைகள் ஓம் தத் சத். ஓம் என்பது அந்த பிரணவத்தினுடைய சப்தம், பகவானுடைய சொரூபம் என்று நாம படிச்சிருக்கோம். தத் என்பது வந்து பூரணத்தினுடைய அதாவது பூரணம் என்று சொல்வது, முழுமை, அப்சல்யூட் சொல்லுவோம் ஓம். அதே மாதிரி சத் என்பது உண்மையை குறிக்கும். அதாவது அப்சல்யூட் ட்ரூத் என்ன, தத் அண்ட் சத் இஸ் கால்ட் அஸ் அப்சல்யூட் ட்ரூத். சோ பகவான் தான் வந்து அந்த தத் சத் என்ற அந்த இதுக்கவே வந்து சொரூபமே அதுதான். அதனாலதான் நம்ம ஏதாவது தானம் கொடுத்தாலுமே ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அது பகவானுக்கு அர்ப்பணித்ததாக சமம். ஆக்சுவலி these 3 symbolic representations are used by பிராமணர்களால். இந்த 3 வார்த்தைகள் வந்து எப்பொழுதுமே யஜ்ஞங்கள் செய்யும் பொழுதெல்லாம் நீங்க இதை கண்டிப்பா கவனிக்கலாம். ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து. So chanting the hymns of Vedas and during sacrifice for satisfaction of the supreme, பகவானுடைய திருப்திக்காக இந்த மந்திரங்கள் வந்து சொல்லப்படுகின்றது. அவ்வாறு நாம சொல்லிட்டு நாம செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் அனைத்துமே வந்து பகவானுக்கு வந்து அர்ப்பணிக்கப்படுகின்றது. எஸ், நெக்ஸ்ட் ஸ்லோகம் வாசிங்க. தஸ்மாத் ஓம் இத்யுதாவ்ருத்ய யஜ்ஞதான தபக்ரியாஹ பர்வர்த்தந்தே விதானோக்தா சததம் பிரம்மவாதினாம். எஸ், அதாவது ஆழ்நிலையில், அதாவது அந்த பிரம்ம நிலையில் இருப்பவர்கள் வந்து அண்டர்டேக்கிங், அதாவது சாக்ரிஃபைசஸ், சேரிட்டி, பெனன்ஸ், இது அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னாக்க தூய்மைப்படுத்த வல்லது இல்லையா? சோ அதாவது பெனன்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் ஸ்கிரிப்சுரல் ரெகுலேஷன்ஸ், அதாவது வேத சாஸ்திரங்கள் பிரகாரமே ஆல்வேஸ் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு வேத உச்சாடனமே ஓம் என்னும் அந்த மந்திரத்தோட தான் வந்து தொடங்கும். எல்லா மந்திரங்களுமே நமக்கு தெரியலனாலும் பரவாயில்லை, ஆனா நம்ம ஒரே ஒரு மந்திரம் ஓம்காரத்தை சொன்னா கூட நமக்கு வந்து எல்லா மந்திரம் சொல்றதுக்கான பலன் உண்டு. சோ அதான் ஓம் என்னும் அந்த மந்திரத்தோட தான் நம்ம வந்து துவக்குகின்றோம். ஏனென்றால் ஓம் என்பது அவரை தான் குறிக்கின்றது. சோ அனைத்தினுடைய தொடக்கமே ஓம் தான். நம்ம அஷ்டோத்திரங்கள் எல்லாம் சொல்றோம், எல்லாத்துக்கும் முன்னாடி ஓம் இல்லாம வந்து இருக்கிறது கிடையாது. எந்த ஒரு
யக்னம் வந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே ஓம் என்று சொல்லிட்டு தான் நம்ம வந்து சாணும். எல்லாமே அந்த மகாவிஷ்ணுவுக்காக சமர்ப்பணம். இது ஓம் தத் விஷ்ணு பரமம் பாதம், அதாவது ரிக்வேஜத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்தும் அந்த பரமனின் பாதங்களில் வந்து சமர்ப்பிக்கப்படுகின்றது. சோ ஓம் தத் சத் என்ற வார்த்தை வந்து நம்ம எல்லா இடங்களிலுமே இந்த யக்ஞம் தானம் தவம் இந்த இடத்துல வந்து உபயோகப்படுத்தப்படுகின்றது. எஸ் வாசிங்க மாதாஜி. தத் இத்யன பிஷாந்தாய பலம் யக்ஞ தப கிரியாஹ தான கிரியாஷச்ச விவிதா கிரியந்தே மோக்ஷ காங்ஷிபிஹி. எஸ், அதாவது எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் நாம வந்து தவங்கள் தானங்கள் மற்றும் யக்ஞங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செய்ய வேண்டும். வித் வேர்ட் தத், தத் என்ற அந்த வார்த்தையோட நம்ம உபயோகப்படுத்தி முழுமை பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் என்றால் பூரணமான கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது வந்து the purpose of such transcendental activities to get free. ஸோ அவ்வாறு நம்ம வந்து தத் என்னும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி ஓம் தத் சத் அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நாம் செய்யும் பொழுது இந்த பௌதிக பந்தத்திலிருந்தே நாம வந்து விடுதலை அடைகின்றோம். அதாவது மெட்டீரியல் என்டாங்கிள்மெண்ட், என்டாங்கிள் என்றால் கட்டுண்ட நிலையில் இருக்கிறது, கட்டுப்படுத்தக்கூடியது இல்லையா. இந்த பௌதிகத்துல நம்ம கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றோம், கண்டிஷன் நிலையில தான் இருக்கும். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா ஓம் தத் சத் அப்படின்னு நம்ம செய்யும் பொழுது அனைத்தும் அந்த பரமனுக்கு வந்து சமர்ப்பிக்கப்படுகின்றது. அவ்வாறு அவருக்கு சமர்ப்பித்த பிறகு நாம அந்த அதனுடைய விளைவுகளுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லாத நிலைக்கு நாம அழைத்து செல்லப்படுகின்றோம். அப்பொழுது நாம மீண்டும் பிறவி எடுக்க வேண்டிய அந்த அவசியம் நமக்கு இருக்காது. சோ பகவானுடைய அந்த உலோகத்திற்கு நாம் செல்லக்கூடிய தன்மைக்கு நம்மளை we are elevating to that position அப்படிங்கறது வந்து நாம தெரிஞ்சு கொள்ளணும். எஸ் 26 and 27 ரெண்டு வாசிச்சிருங்க மாதாஜி. சத் பாவே சாது பாவே ச சத் இத்யதே பிரயுஜ்யதே பிரஷ்டே கர்மணி ததா சத் சப்தஹ பார்த்த யுஜ்யதே யக்ஞே தபசி தானே ச ஸ்திதி சத் இதி சோச்யதே கர்ம சைவ தத் அர்த்தீயம் அசத் இத்யேவாபிதீயதே. எஸ், அதாவது பரமன், அதாவது பூர்ணத்தினுடைய உண்மை யார்? அந்த பரம்பொருள் இல்லையா. அவர்தான் இந்த பக்தி, எந்த ஒரு பக்தி செயலுக்குமே அவர்தான் வந்து மூலப்பொருள், ஆப்ஜெக்டிவ் இல்லையா. So and it indicated by the word சத், உண்மை என்பது. The performer of such sacrifice is called as a சத். யார் அந்த செயலை வந்து புரிகின்றார்களோ அவர் வந்து உண்மை என்று சொல்லப்படுகின்றன. அப்படிப்பட்ட செயல்பாடுகள் வந்து யக்ஞங்கள் தானங்கள் தவம் எதுவா இருந்தாலுமே அதாவது அந்த உண்மையை வந்து குறிக்கின்ற பூர்ணத்தினுடைய உண்மையை வந்து குறிக்கின்றது. சார் பெர்ஃபார்ம்டு இந்த மாதிரி செயல்கள் வந்து யாருக்காக வந்து செயல்படுகின்றோம்? அந்த பரமனை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இத்தகைய செயல்கள் வந்து செயல்படுத்தப்படுகின்றன. நெக்ஸ்ட் ஸ்லோகம் 28 தானங்க மாதாஜி? எஸ் எஸ் வாசிங்கம்மா. அஸ்ரத்தயாஹூதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் சயத் அசத் யுச்யதே பார்த்த நச தத் பிரதேத்ய நோ இஹ. எஸ், அதாவது அவ்வாறு இல்லாம நம்ம வந்து அசத்துனாக்கா நம்ம பரமனின் திருப்திக்காக இல்லாம நம்மளுடைய சுயம் இந்த பௌதிக லாபத்திற்காக செய்யும் பொழுது அது வந்து நித்தியமற்ற தன்மையில வருது. அது இந்த லோகத்திலேயே நமக்கு வந்து எந்த உபயோகமும் இல்லாத நிலை, அதுதான் அசத்துன்னு சொல்றது. அசத் என்றால் விச் இஸ் நாட் ட்ரூத், அதாவது நம்பிக்கையற்ற தன்மை. சேரிட்டி எதுவுமே வந்து பரமன் மேல் நம்பிக்கை இல்லாமல் ஒரு தவம் தானம் மற்றும் யக்ஞம் செய்தாலே அது வந்து இன்பர்மனன்ட், அதாவது நித்தியமற்ற தன்மை. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அசத். அது அசத் என்று சொல்லப்படுகின்றது. அது இந்த நெக்ஸ்ட் வாழ்க்கைக்கு நம்ம அது உபயோகப்படுறோம்னு நினைக்கவே வேண்டாம். இந்த வாழ்க்கையில வாழும் பொழுதே அது நமக்கு உபயோகமற்ற தன்மைக்கு வந்து செல்கின்றது. ஸோ இதோட இந்த அத்தியாயம் வந்து இந்த ஸ்லோகம் எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சது. நாம அந்த பிபிடியை வந்து நாளைக்கு நான் அதை கண்டிப்பா உங்களுக்கு வந்து செய்யறேன் நானு. ஸோ ஸ்லோகங்கள் வந்து எல்லா இடத்துலயும் இல்லாதனால நான் ஐ டிடன்ட் டூ தட். ஸோ 11வது ஸ்லைட்ல இருந்து நம்ம பார்க்கணும் இல்லையா. நாளைக்கு இதை பார்த்துருவோம். ஒரு ½ hour முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 18th சாப்டர் நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நான் வந்து 6 மணிக்கே நிறைவு செய்கின்றேன். ஏனென்றால் கிளாஸ் இருக்கு இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான். ஸோ நாளைக்கு ஷார்ப்பா 5 மணிக்கு வந்துருங்க எல்லாருமே. பாலாஜி பிரபு நீங்க இருக்கீங்க இல்லையா? இந்த